गणपतये नमः। ओम संसरस्वत्यै नमः। ओम गुरुभ्यो नमः। ओम ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः। ओम प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामि मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी। ओम शांति शांति शांतिः। ओम आनो भद्राः कृतवो इन्दु विश्वदः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ओम श्री सद्गुरुपरमात्मने नमः। பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதர் அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரகிரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 79வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ சைல தனயாயை நமஹா. ஓம் ஸ்ரீ சைல தனயாயை நமஹா. இந்த ஸ்தோத்திரம் ஜபம் செய்து என்ன பலனை அடையலாம் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் இந்திரஜால சக்தியை பெறுவதற்கு, இந்திரஜாலம் ஹிப்னோட்டிசம், கவர்ச்சி பண்றது, மயங்க வைக்கிறது அப்படிங்கிறதான சர்வலோக வசியம் அப்படிங்கிறதான பிரயோக மந்திரங்கள் இதெல்லாம். சங்கல்பம் மோகன சக்தி லாபார்த்தம் ஏகோனாசீதி ஸ்தோத்திரம் ஜெபேது. அம்பாளுடைய எந்த அங்கத்தை இந்த ஸ்லோகத்தால் வர்ணிக்கிறார் பகவத்பாதர் பார்க்குற நேரத்தில் அம்பாளுடைய இடுப்பு பகுதி கடிப்பிரதேசம். மகிஷாசுரவர்த்தி ஸ்தோத்திரத்துல கடிதடபீத துகூல விசித்திர மயூகதிரஸ்கிருத சந்திரருச்சே பிரணத சுராசுர மௌலி மணிஸ்புரதம் சுரசன்னக சந்திரருச்சே ஜிதகனகாச்சல மௌலி பதோர்ஜித நிர்பர குஞ்சர கும்பகுச்சே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. இங்கே அவ்வளவு அழகாக வர்ணித்திருக்கார். இந்த கடித்தடம் அப்படிங்கிறது ஒரு தடம் போன்றது, ஒரு பூதலம் பேரு. பூமியினுடைய மடித்தட்டுக்கு பேரு தான் கடிப்பிரதேசம் அப்படிங்கிறது அம்பாளுடைய இந்த இடுப்பு. இந்த ஸ்லோகம் ஜபிக்க வேண்டியதான வழிமுறைகள்: காலையில் வடக்கு அல்லது கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி அடையும்படியானால் அவர்களுக்கு இந்திரஜால வித்தியில நிபுணத்துவம், அந்த சித்தி அவர்களுக்கு ஏற்படும். அந்த வல்லமை பெறுவதற்காக சகல ஜன மோகனமும் இவர்களால் செய்யப்பட முடியும். இந்த சகல ஜன மோகனத்துக்காக சர்வலோக வசங்கர்தியை நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணியநாமம் இருக்கு. இது அகோரிகள்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி அடைந்து இதை ஒரு மஷியாக, ஒரு மையாக உருவாக்கி அந்த மையை வெத்திலையில வைப்பார்கள். வெத்திலையில வச்சா அது உடந்து காஞ்சி போகாது, அப்படியே அதை ரீட்டைன் பண்ணும் அதனுடைய பவரை. அதுதான் வெத்திலையில வைக்கிறேன் இந்த மஷியை. இந்த மஷியை எடுத்தாச்சுன்னா 90 நிமிஷத்துக்குள்ள அதை பயன்படுத்தி ஆக வேண்டும். அதுதான் என்னுடைய வீரசக்தி போயிடும். அப்ப இந்த மையை கண்ணுக்கு பக்கத்துல எப்படி இட்டுப்பார்கள். நீங்க நிறைய பார்க்க முடியும். அகோரிகள்லாம் அதிகமாக இந்த கண்ணுக்கு கீழே பண்ணும். இவருக்கு மோகன அவசியம் உள்ளதான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இவர்கள் இது மாதிரி சித்தி அடைஞ்சு அந்த மையெடுத்து போட்டுப்பார்கள். இது போலவே பூத பிரேத பிசாசங்களை ஆவாகனம் பண்ற நேரத்திலையும் இந்த மாதிரி வசியை போட்டு நியாசம் பண்ணிப்பார்கள். சரீர சுத்தியும் தன்னையும் தன்னை சேர்ந்ததான இடத்தையும் அந்த சத்ரு பாதையிலிருந்து வரக்கூடியதான தாக்கல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பூத பிரேத பிசாசங்களை வசீகரணம் செய்யறதுக்காகவும் இந்த மையை பரட்டி கொள்கிறதான பழக்கம் உண்டு. சில பேர் கண்ணுக்கு கீழே பரட்டிப்பார்கள், சில பேர் தொப்புள்ள பரட்டிப்பார்கள். தொப்புளை பத்தி, நாபிபத்மத்தை பத்தி 2 ஸ்லோகங்கள்ல ரொம்ப பிரமாதமாக பகவத்பாதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். தொப்புள்ள எப்பவுமே தைலத்தினுடைய, எண்ணெயினுடைய ஒரு ஆதிக்கம் இருந்து வந்தா உடம்பு நோயற்றதாக இருக்கும். ஒவ்வொரு தைலத்தை உபயோகப்படுத்திட்டு ஒவ்வொரு விதமான நோய்கள் நம்மளால் தப்பிக்க முடியும். தேங்காய் எண்ணெய், பதாம் எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், இப்படிப்பட்டதான பலவிதமான எண்ணெய்களால ஒவ்வொரு குறிப்பிட்டதான பிரச்சனைக்கு தொப்பிள்ள எண்ணெயை தடவி பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் 9 தடவை பிரதட்சணம் 9 தடவை அப்பிரதட்சணமாக சுத்தி அங்க மசாஜ் பண்ணியாச்சுன்னா உடம்பில் இருக்கிறதான எல்லா விதமான நோயும் போய் பலவிதமான பூசத்துக்கள், வசூர்தாரா, பலவிதமான வசுக்களினுடைய அஷ்டவசுன்னு கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? அஷ்டவசுக்கள் என்பவர்கள் அஷ்டைஸ்வரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடியவர்கள். இந்த பூமியில வாழ்கின்ற காலத்துல, பூலோகத்துல வாழ்கின்ற காலத்துல சுக சௌக்கியமாக வாழணும், இதுதான் எல்லாருடைய ஆசை. அந்த சுக சௌக்கியத்தை அடைவதற்கு இந்த
போகப் பொருட்களையும் போக சொத்துக்களையும் எல்லாம் வசுக்கள் தான், எல்லாமே வசு. தனம் தானியம் தனம் பசு பகுபுத்திர லாபம் சொல்றதோ அவர் சர்வம் உலகத்துல எந்தெந்த பொருள்னாலெல்லாம் அவனுக்கு லாபமும் சுகமும் ஐஸ்வர்யமும் கிடைக்குமோ அதுக்கெல்லாம் வசு என்றதான பேரு தான். ஆகவே இந்த அஷ்ட வசுக்களையும் அஷ்டைஸ்வரியங்களையும் வசீகரணம் பண்ணக்கூடிய சக்தி நாபிபத்மத்துக்கு இருக்கு. அதனால்தான் பெண்கள் எப்பவுமே நாபிபத்மத்தை மூடி இருக்க வேண்டும், அதை திறந்து வச்சு காமிக்கவே கூடாது. அது என்னன்னா நிறைய அதுக்கு பலவிதமான பிரயோகங்கள் இருக்கு, அதெல்லாம் இந்த இடத்துல சொல்ல நான் விரும்பலை. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நாம் கற்றுட்டோம். நிவேத்தியம் என்பது பால், பால் பாயசம், தேன் இவைகளை அம்பாளுக்கு நிவேத்தியம் செய்ய வேண்டும். இதற்குரியதான சக்கரம் ஒரு விசித்திரமான சக்கரம். இது சக்கரம்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் இருந்தா கூட ஒரு சக்கரம் தான். இந்த சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னா 22 சின்னதான விருத்தம், ஒரு விருத்தத்தை ஒட்டி இன்னொரு விருத்தம் மாலை கோக்கரா மாதிரி. இதை பெருசான ஒரு அர்த்த விருத்தம் ஆகும். இந்த வலை போட்டுக்கிறதுக்கு கையில கங்கணம் போட்டுப்பாள், இது அர்த்த கங்கணம்னு பேர் இருக்கு. 2 எட்ஜும் இடிக்காம நடுவில் கேப் இருக்கக்கூடியதான அர்த்தம். இந்த ஷேப்பில் இதை பண்ணிட்டு ஒரே ஒரு தளம் ஒரு விருத்தம் மட்டும் அர்த்தமாக இருக்கும். பாதி சந்திரக்கலை போன்றதான 2 அர்த்தங்களையும் பூட்டி இடிக்காம ஒரு கேப்பு கொடுத்து பண்றது. அப்படி மொத்தமா வரிசையா போட்டு வர நேரத்திலையும் இது ஒரு ரா அப்படின்னு எழுதின மாதிரி அர்த்தவிருத்தமான ஒரு பெரிய அர்த்தவிருத்தமாக அமையப்படுத்த வேண்டும். இது சின்ன 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 சின்னதான இந்த ரவுண்ட்ஸை போட்டு 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 விருத்தங்களை போட்டு 22 எண்ணம். ஒன்று அரை பாதி சந்திரக்கலையாட்டமா போட வேண்டும். அந்த பிகினிங், அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடியதான அந்த கண்ணிகை பக்கத்திலேயே இதை கோக்கிறதுக்கு வச்சுக்கோமே கொக்கி ஆட்டமா. இது என்ன இண்டிகேட் பண்றது அப்படின்னா விகாரங்கள் 23, நிறைய விகாரங்கள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட விகாரம் தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அதனால் முக்கியமாக 23 விகாரங்கள் இருக்கு மனிதர்களுக்கு. இந்த 23 விகாரங்கள்ல 23 விகாரத்தையும் திறக்கணும். அவன் தான் உத்தமமான சன்னியாசி, சுத்த சன்னியாசி. 23 விகாரங்களுக்கு அடிமையாகி வாழ்கின்றதான வாழ்வுதான் மனித இனங்கள். அதுல கோபம், தாபம், அருவருப்பு, பாசம், ஆசை எல்லாம் வந்துருக்குள்ள இந்த 23க்குள்ள. இந்திரியங்கள் வழியாகவும் பூதங்கள் வழியாகவும் எப்படி எப்படிலாம் இருக்கும் எல்லா விதத்திலையும் இருக்கிறதா இருந்தும் விகாரத்துல சேர்ந்துடும். ஸோ விகாரம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன், ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு சேஞ்சு, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், வெளியில தெரிவிக்கக்கூடியதான ஒரு திறமை. இது எல்லாமே விகாரம் தான். அழறதும் விகாரம் தான், சிரிக்கிறதும் விகாரம் தான். ஆகாரம் அப்படின்னாலே என்ன, வெளியே அதை திறந்து காட்டுறது, ரிவீல் பண்றது இல்லையா, அது ஆகாரம். விகாரம் அப்படின்னா விசேஷமான ஆகாரம். ஸோ ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் மனித உடம்புக்குள்ளேயும் எக்கச்சக்கமான விகாரங்கள் இருக்கு. முக்கியமான 23 விகாரங்கள். இப்பத்த மனுஷ சிருஷ்டியில 23 விகாரம் இருக்கு. இந்த யுகத்துல மனுஷ சிருஷ்டியில, இந்த சதுரயுகத்துல. அடுத்த சதுரயுகத்துல ஒருவேளை 23 36 ஆகலாம், இல்லை 10 ஆகலாம், இல்லை 100 ஆகலாம். அது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். இறைவனே டிசைட் பண்ணுவார் எத்தனை விகாரங்கள் தேவை அப்படின்னு. அதனால்தான் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு அட்ராக்ஷன் இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு அட்ராக்ஷன் இருக்காது. இதுதான் அதனுடைய தாத்பரிய ரகசியம். அப்படி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனை கவர்ச்சி செய்ய வேண்டுமானால் இந்த பிரகிருதி பூதத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களையும் கவர்ச்சி பண்ணி அவங்களை மோகனம் பண்ணி வசீகரணம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த 23 விகாரங்கள் தான் முக்கியமானவைகள். அதிலே பஞ்சபூதங்கள் சப்ததாதுக்கள் எல்லாம் வந்துடும். அப்ப அந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே வசீகரணம் பண்ணக்கூடியதான சர்வோன்மோகனமான ஒரு சக்தி ஒருவனுக்கு ஏற்படும். இந்த யந்திரத்தை ஒரு மனிதன் தன் உடம்புக்குள்ளே தரித்து கொண்டானால், ஆகவே இந்த சக்கரம் பகவத் பாதர் இப்படி அமைச்சு கொடுத்திருக்கார். 22 சக்கரம். இந்த அறைங்கிறது முடிவில்லாதது, எல்லை இல்லாததுங்கிறதான அர்த்தத்தை சொல்லுகிறது. அர்த்த மந்திர மாற்றம் இந்த அர்த்த சக்கரம். அந்த சக்கரத்துக்கு நடுவே கிளீம் சர்வஜன மோகனம் மந்திரத்தை எழுத வேண்டும். கிளீம் அப்படிங்கிறத பீஜாட்ச மந்திரம். சர்வஜன மோகனம். சில இடங்கள்ல சவஜன மோகனம்னு எழுதியிருக்கும். 2 ஒண்ணுதான். இதை எழுதி ஒரு காகிதத்திலேயோ ஒரு ஓலைச்சுவடியிலையோ இல்லை ஒரு லோகத்திலேயோ எழுதி தகுடில் எழுதி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி முறைப்படி சித்தி கிடைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு தாலிஸ்மானாட்டம் பண்ணி உடம்புல போட்டுக்கலாம், இல்லை பரிசில் வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்படிலாம் இந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணிக்கலாம். அவர்களுக்கு இந்திரஜால வித்தை, கண்கட்டு வித்தை, மற்றவங்களை மயக்கக்கூடியதான திறமை இதெல்லாம் இருக்கு. பல பேர் இந்த விலங்குகள் எல்லாம் மயக்கி விடுவார்கள். அவர்களுடைய பிரசன்ஸ் வந்தாலே அந்த விலங்குகள் அங்கே தலை மாதிரி உட்காந்து படுத்துடும். அப்படியே நிறைய பாம்பாட்டிகள்லாம் பூர்வ ஜன்மாக்கள் இந்த இந்திரஜால வித்தையை பிரயோகம் பண்ணியிருப்பார்கள். அவர்களுக்கு சொன்ன இடத்துல நிற்கும்.
அதே மாதிரி விலங்குகள்லாம் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண வர நேரத்தில் கூட இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்வார்கள். அங்கே நின்றுமது தலை சுற்றுமதுக்கு என்ன பண்ண தெரியாது. விலங்குகளை பார்க்கறதே கஷ்டமாகிவிடும். உலகத்தையே வசீகரணம் செய்யக்கூடியதான இந்திரஜால வித்தை, கண்கட்டு வித்தை, இதெல்லாம் ஹிப்னாட்டிசம், டெலிபதி ரீடிங், இதெல்லாம் வந்து ஈஸியாக பாசிபிள் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்லோகத்தை ஜபம் பண்ணி சித்தி வர்த்தின்னு அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, நிசர்கக்ஷீணஸ்யா ஸ்தன தடபரேன க்ளம்மஜுஷா நமன்மூர்த்தேஹே நாரி திலகா சனகை ஸ்ருட்யத இவ சிரம் தே மத்யஸ்ய த்ருடித தடீனீ தீர தருணா சமாவஸ்தாஸ்தேம்னோ பவது குசலம் சைலதனயே. நிசர்கக்ஷீணஸ்ய ஸ்தனதடபரேன க்ளம்லஜுஷோ நமன்மூர்த்தே நாரி திலக சனகை ஸ்ருட்யத இவ சிரம் தே மத்யஸ்ய த்ருடித தடீனீ தீர தருணா சமாவஸ்தாஸ்தேம்னோ பவது குசலம் சைலதனையே. திரும்பி அவருடைய ரொம்ப பிரியமான சைலதனையே, நாதி திலகமாக இருக்கிறதான பார்வதி தேவி. இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்கிற நேரத்தில் இதனுடைய வாச்சியார்த்தத்தை நாம் கவனிச்சோமானா கொஞ்சம் மனசுல ஏதோ ஒன்று படும். ஏன் பகவத் பாதர் இப்படியெல்லாம் வர்ணனை செய்திருக்கார் அப்படின்னு தோடும். ஒரு பக்தனுக்கு தான் ஆராதனை செய்யக்கூடியதான இறைவன் சுவாமி அல்லது சுவாமினி. உத்தமமான பக்தனுக்கு வந்து தாயார். சன்னியாசி எல்லாத்தையும் திறந்தவன் ஆகையினால அவனை பொறுத்தவரையில் தாயார் அப்படிங்கிறதான பாவனையும் கடந்திருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் மகத்பூதமாக தெரியப்படுகிறது ஒரு சன்னியாசிக்கு. மகத் அகங்கார மன ஆகாய அப்படின்னு ஆரம்பமாகிறது. முதல்ல மகத்து, அப்புறம் அகங்காரம், நான் அப்படிங்கிறதான தன்மை, பிறகு மனத்தத்துவம், அதுக்கப்புறமா வந்து ஆகாயத்துவம், ஆகாயம், அக்னி, வாயு, ஆப, பிருத்திவி அப்படின்னு வரிசையாக சிருஷ்டி கிரமத்தில் வருது. அப்போ ஒரு சன்னியாசியை பொறுத்தவரையில் அவன் மகத் ரூபமாக பார்க்கிறார். ஒரு உத்தமமான பக்தன் தாயாராக பார்க்கிறார். ஒரு சாதகன் சுவாமினி அல்லது சுவாமியாக பார்க்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவருடைய வழிமுறைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய உபாசனா மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூர்த்தி ரூபத்தை பார்க்கிறார்கள். பகவத் பாதர் இங்க சிறு பிள்ளை வயசு, 16, 17, 18 வயசு இருக்கும். இந்த நேரத்தில் பகவத் பாதர் அம்பா நேரடியாக பார்க்கறத இந்த ஸ்லோகம் என்னத்தை அடிப்படையாக இது என்ன உறுதி பண்றது அப்படின்னா, பகவத் பாதர் அம்பாள் நேரடியாக பார்த்திருக்கார் அப்படிங்கிறதான சத்தியத்தை நாம் இந்த ஸ்லோகம் வழியாக தெரிந்து கொள்ளலாம். உபமையினாலேயோ கற்பனையினாலேயோ சாமரஸ்யத்தினாலேயோ ஏதோ ஒரு இமேஜினேஷன்ஸ் பேஸ் பண்ணிட்டோ சொன்னதல்ல. காரணம், இவ்வளவு நுட்பமாக கிறிஸ்டல் கிளியரா தன்னுடைய கண்ணால நேரடியாக பார்த்த ஒருவனால மட்டுமே தான் இப்படி வியாக்கியானம் செய்ய முடியும். அதையும் அவருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவரும் இந்த கலியுகத்தில் பிறந்தவர் தான், அவதாரம் எடுத்தவர் தான். கலியுக வாசிகளுக்கு எப்பேற்பட்டதான மைண்ட் கோளாறு வரும்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா திரிகால ஞானியானவர், எல்லாத்தையும் திறந்தவர், மகாகுரு, உத்தமமான ஒரு உபாசிகர். அவருக்கு தெரியாமல் இருக்குமா கலியுகத்தில் வரப்போவதான ஜனங்களுக்கு எப்பேற்பட்டதான மைண்ட் செட் இருக்கும், என்ன அவங்களுடைய மனம் எப்படியெல்லாம் மாறப்படும், எவ்வளவெல்லாம் கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள். முந்தைய காலத்தில் வந்து, முந்தைய காலத்துல இந்த காலத்திலையும் சரி, பாடல்களில் வந்து அந்த கவிகள் பலவிதமான அர்த்தங்களை வந்து ஒரு சின்ன வார்த்தையில வச்சிருப்பா. அந்த ஒரு சின்ன வார்த்தையில வந்து பலவிதமான அர்த்தங்கள் உள்ளே இருக்கும். அதை பிரித்து பார்க்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் லைஃப்ல சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். புஸ்தகத்தை படிச்சது சின்ன ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்தியாவில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வாஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஈவன் அந்த பிரிட்டிஷ் ஆட்சி பண்றதுக்கு முன்னாடிய காலத்திலிருந்தே நம்ம வந்து கைத்தறி நூல் எடுத்து அது வழியாக துணி பண்றதுதான வித்தியில் நம்ம வந்து ரொம்ப பெரியவர். அன்னைக்கெல்லாம் வந்து பிரிட்டன்லேருந்து ஜெர்மனிலேருந்து அந்த பெரிய மிஷின்ஸ் எல்லாம் அவைலபிள். அந்த காலத்தில் இந்தியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் இந்த எங்களுடைய கரகௌசலம், எங்களுடைய திறமை எவ்வளோ இருக்குது இந்த துணித்தரத்தில் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக ஒரு நெருப்பு பாக்ஸ் இருக்கு, சின்னது குச்சி மேட்ச் பாக்ஸ். அது உள்ள 100 மீட்டர், அது விரிச்சு போட்டா 100 மீட்டர் நீளத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு சிலையை வந்து ஒரு சீலையை வந்து உருவாக்கி அது உள்ள அடக்கம் பண்ணி அதை தூக்கிட்டு போறார். நாங்கள் எக்ஸிபிஷனில் போய் காட்டுறார். பிரிட்டிஷ் அசந்து போயிட்டா. 100 மீட்டர் துணியை வந்து இந்த மேட்ச் பாக்ஸில் கொண்டு வந்திருக்காருன்னா இவளுக்கு எவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருந்திருக்கும் ஒரு காலத்தில்.
அதனாலே அதை அழிச்சுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாவா. அதே மாதிரி ஷிப் பில்டிங், we were one of the very 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 pioneers இந்த ஷிப் பில்டிங்கில். இந்த கப்பலை ஒட்டிய தமிழன் அப்படிங்கிறதான படத்தில் பார்க்கலாம். நம்ம கப்பலை வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், வேர்ல்டு வைடு நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். இப்போ அந்த துணியோட எக்ஸாம் எதுக்கு சொல்லி வந்தேன் அப்படின்னா, 100 மீட்டர் துணியை வந்து அடக்கி சின்னதாக ஒரு பேட்ச் பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காரு அப்படின்னா அதை திறந்து விரிக்கிற நேரத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குது. அது மாதிரியே கவிஞர்கள் சில வார்த்தைகளை உபயோகம் பண்ணுற நேரத்தில் அதுக்கு பன்மடங்கு அர்த்தங்களை உருவாக்கக்கூடியதான திறமை உண்டு. அந்த அர்த்தத்தை எல்லாம் கிரகிக்கக்கூடியதான சக்தி பல புஸ்தகங்கள் படித்தா தான் புரியும். இப்போ அமரகோஷம்னே ஒன்று இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பலவிதமான அர்த்தங்களை அது சொல்லுகிறது. அதுபோல சின்ன ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்னெல்லாமும் ஊம்பிக்க முடியும் அவங்களால. அதுபோல பகவத் பாதர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சில வார்த்தைகள் எல்லாம் சில நாமங்களை உபயோகப்படுத்தி இருக்கிறதுல வந்து பலவிதமான உபாசனா கிரமங்கள் அது உள்ள அடங்கி இருக்கு. ஆகவே வாச்சார்த்தம் மட்டும் பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் ஆபாசமாக இருக்கிற மாதிரி தோணும். அது அப்படி தோணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் அனைவருமே அம்பாளுடைய இந்த மூர்த்தி ரூபத்தை, இந்த அங்கலாவண்யத்தை பார்க்குற நேரத்தில் தாயார் என்கிறதான ஒரே ஒரு சிந்தனை வழியாகத்தான் இருக்க வேண்டும். வேறு விதமான சில உபாசனா பூஜைகள்லாம் உண்டு. அதில் எல்லாத்துலேயுமே வந்து அம்பாளை வந்து அம்மாவாகத்தான் பாவனை பண்ணுறான். காளி மான்னு தான் சொல்கிறான். காளியை வந்து காளின்னு சும்மா சொல்லல, காளிமா. காளிங்கிறதான தாய். காளி என்றால் நக்னம், எல்லாம் திறந்த தேவி, அகோரியாக இருக்கக்கூடியவள். நிர்வாண சுகதாயின்னே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒன்றும் இல்லை. அதனால அம்பாளுடைய யதார்த்தமான காளி ரூபத்துக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த காலத்தில் அதை டொமஸ்டிக் வேர்ஷன் ஆகிறதுக்கு, அதாவது வீட்டில் வச்சு 4 பேர் பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டு விடுறோம். ஆக்சுவலி காளி விக்கிரத்துல ஒன்றும் போடக்கூடாது, அம்பட்டமாக இருக்கணும். ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அதுபோல எந்த விதமான வஸ்திர ஆவரணங்களும் அது கிடையாது. இப்போ அதுக்கு என்னெல்லாமோ போட்டு இல்லாமல் பண்ணுறான், இருக்கட்டும். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் வந்து கோர்வை பண்ணி அதை வந்து அதனுடைய வாச்சார்த்தத்தை மட்டும் கவனிக்காம அதற்குதான பாவார்த்தம், லட்சியார்த்தம் போன்றதான அர்த்தங்களையும் உட்கொண்டு பார்க்குற நேரத்தில் தான் இந்த ஸ்லோகத்தை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வந்து வசின்யா தேவதைகள் இதே மாதிரி வர்ணிச்சிருக்கார்கள். நப்யால பால ரோமாலி லதாபல குஜத்வயை நமஹா. அதுபோலவே ஸ்தனபார தளன் மத்திய பட்டபந்த வரித்ரயாயை நமஹா. மகிஷாசுமர்த்தி ஸ்தோத்திரத்தில் வந்து கனகல சத்கல சிந்து ஜலைரனு சிஞ்சினுதே குண ரங்கபுவம் பஜதி சகிம்ன சசீகுச்ச கும்பதடி பரிரம்ப சுகானுபவம் தவச்சரணம் சரணம் கரவாணின தாமரவாணி நிவாசி சிவம் ஜெய 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 மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. ஒரு பெண் என்றாலே பெண்ணினுடைய உடல் அழகை வர்ணிக்கிற நேரத்தில் அவளுடைய மூக்கு, அதரம், ஸ்தனங்கள், நாபி, தொடைகள், கால்கள் இதெல்லாம் தான் வர்ணிச்சு 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 வர முடியும். ஒரு தாயாருங்கிற பாவனையில் பார்க்குற நேரத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு விகாரங்களும் நம் கையை விட்டு போகாது. இந்த ஸ்தோத்திரம் ரகசியமாக உபாசனா மார்க்கமாக தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு சம்பிரதாயம் இது. ஆனால் இன்னத்த சூழ்நிலையில் நாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாக இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லாம் அதை பிரச்சாரம் பண்ணுறதுனால இதனோடதான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு உபாசனா மார்க்கங்களுக்கும் ஒரு மார்க்க பத்ததிங்கிறது ஒன்று உண்டு. அது ஒரு குருமுகத்தில் இருந்து சீடர்கள் நேரடியாகத்தான் தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை. அந்த ஓசையிலேருந்து வரக்கூடியதான கதிர்கள், அதனுடைய அசைவுகள் இதெல்லாம் தான் அந்த சிஷ்யனை வந்து துஷ்டி புஷ்டி பண்ணும். இப்போ குருமுகத்திலேருந்து கேட்குற நேரத்தில் அந்த துவனி அப்படியே போய் அந்த சிஷ்யனுடைய உடம்புல வந்து பறக்கணும். அதாவது குருவுக்கும் சிஷ்யனும் 16 மீட்டருக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பார்கள். ஒரு மரத்தடியில் குரு உட்காந்து எப்பவுமே பார்க்குறா அந்த அரசு மரத்துக்கு கீழே தான் உட்காந்துட்டு பாடம் சொல்லி கொடுப்பா. அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இந்த முன்னைய காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதாண்டு ஒரு தத்துவம் உண்டு. ஊரில் எல்லாம் ஏதாவது உபன்யாசம் பிரசங்கம் எல்லாம் படுற நேரத்தில் ஒரு ஸ்டேஜுக்குலேருந்து ஒரு பெரிய ஆம்பிளிஃபையர் இருக்குது, பெருசாக ஒரு ரவுண்டாக ஒரு பீப்பை. அது சவுண்டை பெருசாக வெளியில் எல்லா இடத்துக்கும் தெரிவிக்கவில்லைவா? அது மாதிரி மூலதோ பிரம்மரூபாய மத்தியதோ விஸ்வரூபடைய கிருத சிவரூபாய விரக்ஷராஜாயவே நமஹா. பிரம்மாவ சுத்ரம் போன்றதான மகா தத்துவங்கள் எல்லாம் அடக்கம் செஞ்சிருக்கக்கூடியதான இந்த அரசு இந்த துவனி அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஆம்பிளிஃபையர் ஆட்டமாக பூரா பறக்க வைக்கும். அதனால தானே ஒரு குரு வச்சனம் என்பது வந்து உலகம் பூராவும் தெரியப்படும். அதனால தான் அதுக்கு ஜெகத்குருன்னு பேர் அவருக்கு. இந்த ஜெகத்குரு எல்லாம் வந்து எங்கே உட்காந்து பேசுகிறா, சொஃபிஸ்டிகேட்டட் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து என்னத்தை எல்லாமே பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அதனால அதான் அதுக்கு மதிப்பு அவ்வளோதான். அது அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாது. அது சும்மா டைட்டில் வச்சுக்கலாம் ஜெகத்குரு நல்லா, ஜெகத்துக்குன்னு குருவாக முடியாது. ஜெகத்குரு வந்து வெட்ட வெளியே இருக்கக்கூடியதான இடத்துல உட்காந்து தான் இந்த மாதிரி சத்விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திர விதி இருக்கு, சயின்டிஃபிக் விதி அது. அப்படி
அதுக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்ற நேரத்தில் இந்த 16 அடி பக்கத்தில் உட்காந்துருப்பான் சிஷ்யர். அவனுக்கு கீழே இருந்து மேலே இருந்து கிடைக்கும். மேலே இருந்து வரக்கூடியதான வருஷம் என்பது இறைவனுடைய சர்டிஃபைடு வெர்ஷன் ஆஃப் வருஷம். நேரடியாக வரக்கூடியதான ஒலி அதிலிருந்து வரக்கூடியதான கதிர்கள் எல்லாம் குருவிடம் இருந்து கிடைக்கக்கூடியதான வருஷம், அதாவது அனுகிரகம். இப்படி ஒரு சீடனுக்கு தான் இருக்கிற இடத்திலிருந்தும் மேல் இருக்கிற இடத்திலிருந்தும் கிடைக்கக்கூடியதான அனுகிரகத்தினால, அதனால்தான் உபநிஷத்துல அவ்வளவு மகத்துவம் இருந்தது. அன்னைக்கு வேத தியானம் எல்லாம் குருவிடம் இருந்து நேரடியாக உட்கார்ந்து பார்த்து கடுங்க அப்படி சொன்னதும் அவங்களால மற்றவங்களுக்கு உபயோகமாச்சு. இன்னைக்கு எல்லாம் அந்த என்ன தொலைபேசி வழியாக கூட பல விஷயங்கள் பண்ணி விட்டு விடுறா. உபதேசம் எல்லாம் கூட ஃபோனில் நடக்கிறது, இந்த மாதிரி சோசியல் மீடியா வழியாக நடக்கிறது. இதுக்கெல்லாம் பலன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குமே தவிர பூர்ணமாக கிடைக்காது. எனிவே, ஸோ நான் எடுத்துட்டு வரேன் எப்படின்னா, நிசர்கக்ஷீணஸ்யா ஸ்தன தடபரேன கிளம்னஜுஷோ, இயற்கையாகவே அம்பாளுடைய இந்த இடுப்பு என்பது ரொம்ப கிருஷமாக, மத்திய பிரதேசம் இடுப்பிலிருந்து ஸ்தனம் வரைக்கும் இருக்கக்கூடியதான இடம் உடுக்கை போன்றதான ரொம்ப டெலிகேட். நம்ம இங்கிலீஷ் சொல்ல போறோமானா ரொம்ப அதி கிருஷம் அப்படின்னு, கிருஷம் அப்படின்னா ரொம்ப மெலிஞ்சிருக்கக்கூடிய இடம் நமக்கு பேரு சமஸ்கிருதத்தில். ஸோ அதி கிருஷமாக இருக்கிறது உன்னுடைய இந்த உடம்பு. இயற்கையாகவே உனக்கு அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அதை மன்மதனுடைய உதவியினால வந்துதா இல்லை பிரம்மாவனுடைய உதவியினால நீயாகவே தீர்மானம் பண்ணிட்டு உடம்பு இப்படிதான் இருக்கிற அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற பகவத்பாதர். இனி அடுத்த ஸ்லோகத்தை வெறும் மன்மதன் தான் இந்த மாதிரி அழகுபடுத்தியிருக்காரு அப்படின்னு வெறும் அதான் பார்த்துப்போம். ஸோ இயற்கையாகவே ரொம்ப கிருஷமாக இருக்கக்கூடியது. அதனால்தான் பெண்களில் சிறந்ததான பர்வதராஜ புத்திரியே அப்படின்னு பகவத்பாதர் அம்பாள சம்போதனை செய்கிறார். உன்னுடைய இடை என்பது இயற்கையாகவே குறுகலானது, குறுங்கி இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். அதுல அந்த இந்த குறுகி இருக்கக்கூடியதான இந்த இடுப்பு ஒடிஞ்சிடுமோ அப்படிங்கிறதான பயத்தை தோன்றும்படியான அளவுக்கு ஸ்தனங்களில் பாரம் அதை தாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதான சந்தேகத்தை எழுப்புற ஒரு சூழ்நிலையில அது ஒடிந்து விடுமோ அப்படிங்கிறதான ஒரு பயம், ஒரு அச்சம் என்பது எனக்கு தென்படுகிறது. அப்படி வளைஞ்சிருக்கக்கூடியது எதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற நேரத்துல இந்த நதிக்கரையில நிறைய மரங்கள் இருக்கு. முக்கியமாக இந்த தென்னை மரம் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிளா இப்படி வளைஞ்சிருக்கும். அந்த நதிக்கரையில நதியில பிரவாகத்தினால நிறைய தண்ணி அந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணு இடிஞ்சு அதுல ஒழிஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் நதிக்கரையில் இருக்கக்கூடியதான மரங்கள் கீழே விழாது அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஆனா கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கும் அந்த பூமியில அந்த மரம். அந்த மரத்தை போலதான் இருக்கிறது உன்னுடைய உடம்பு. உன்னுடைய இந்த இடுப்பு என்பது பல்லாண்டு க்ஷேமமாக இருக்க வேண்டும், அது கழிவே ஏற்படக்கூடாது அப்படின்னு விண்ணப்பம் சொல்கிறார். எப்படின்னா அந்த ஸ்தரபாரத்தினால அது விளைஞ்சு போயிருக்கு, கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு விளைஞ்சிருக்கிறதாக தெரிஞ்சுக்க முடியாது. நமன் மூர்த்தேகே, நமன் மூர்த்தே அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சு போயிருக்கக்கூடியதான இடம். நாரி திலகா, அப்பேற்பட்டதான நாரி திலகமே சனகை ஸ்திருப்தியதா இவா, மெதுவாக அது ஒடிந்து விடுமோ அப்படிங்கிறதான பயம், சங்கை அல்லது என்னுடைய அச்சம் என்னை அலட்டுகிறது. அது ரொம்ப ரொம்ப நாளா இப்படிதான் இருக்கா அவனுக்கு, இல்லை பிறவியிலேருந்தே அவனுக்கு இப்படிதானா அப்படிங்கிறதான ஒரு சந்தேகத்தை என்னுடைய புத்தி தேடுகிறது. தே மத்தியஸ்ய, உன்னுடைய அந்த மத்திய பிரதேசம் என்பது துருட்டித தடிநீ தீர தருணாகா. தீர தருணா அப்படின்னா, தீரம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கரை. அந்த நதியினுடைய இது வசத்தில் இருக்கக்கூடியதான கரை. அங்கதான் அந்த விருட்சங்கள் இருக்கிறது. சமாவஸ்தாஸ்தேம்னோ பவது குசலம் சைலதனையே, ஸ்திரமாக இருக்க வேண்டும், ஸ்திரமான க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான உன்னுடைய இந்த கடி பிரதேசம் பல்லாண்டு ஸ்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எப்படியாவது ஒடிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு பயம் அப்படிங்கிறார் பகவத்பாதர். அப்ப அவ்வளவு கிருஷமாக இருக்கு அப்படிங்கிறதானதை எக்ஸ்பெரன்ஷியலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ற பாவனையை தான் இங்க கொண்டு சொல்லுகிறார் அவர். அப்படி உடம்பு ஒடிஞ்சு போயிடாது, இருந்தா கூட ஒடிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிறதான பாவனையை கவிகள் எப்பவுமே இப்படி வர்ணனை பண்றது அவங்களுடைய மரபு, அவருடைய பழக்க வழக்கங்கள் அது. ஆகவே சுருக்கமாக சொல்ல போனோமானா இந்த கிருஷமாக இருக்கக்கூடியதான மத்திய பிரதேசம் ஸ்தனங்களுடைய பாரத்தினால சற்று கொஞ்சம் குனிஞ்சிருக்கிற மாதிரியும், அது எங்கேயாவது அந்த இடுப்பு ஒடிஞ்சு விழுந்துடுமோ அப்படிங்கிறதான பயத்தையும் எனக்கு உருவாக்குறது. அதனால நான் உன்னிடமே பிரார்த்தனை செய்கிறேன், மகத்பூதமான பராசக்தியான உன்னிடமே நான் பிரார்த்தனை செய்கிறேன், உனக்கு இடுப்பு ரொம்ப பலமாக இருக்கட்டும். இன்னைக்கு இல்லை, சரதா சர்வகாலத்திலையும் பல்லாண்டு இதை ரொம்ப சுஸ்திரமாக இருக்க வேண்டும். அப்படியானா மட்டும்தான் எனக்கு உன்னை எப்பவுமே பார்த்து கொண்டு உன்னை அம்மானு கூப்பிட்டு அழைத்து கொண்டு உனக்கு பூஜை புனஸ்காராதிகளை செஞ்சு உன்னுடைய அந்த அழகை மகிழ்ந்து என்னுடைய உடம்பையும் நான் நல்லபடியாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை தான்
ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயாரை எப்படியெல்லாம் எவ்வளவு தன் தாயார் அழகாகவும் இருக்கா, தன் தாயார் எப்பவுமே தன்னோட இப்படியே இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான ஆசையையும் தான் பகவத் பாதர் இங்க எடுத்து சொல்லுகிறார். இதுல இருக்கக்கூடியதான ரகசிய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அம்பாளுடைய 2 ஸ்தலங்கள் என்பது வந்து சூரியனும் சந்திரனும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான நாபி பிரதேசம், இடுப்பு, இதெல்லாம் பூதலங்கள், இதெல்லாம் பூமியினுடைய மத்திய பிரதேசங்கள், அதாவது பூலோகம். இந்த பூலோகம்ங்கிறது வந்து நெருங்கி இடிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு பகவத் பாதர் ஆசைப்பட்டதாக சொல்றார். சந்திரனும் சூரியனும் அவங்களுடைய சம்மர்தத்தினால, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கிறதுனால அங்க என்னாச்சு, ஒரு காரிடார் கிரியேட் பண்ணி அங்க ஒரு வேலி கிரியேட் ஆகி அது வழியாக ரோமாவலி உற்பத்தி ஆச்சு நம்ம தெரிஞ்சிருந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ அதுக்கு கீழே வந்து ஜலாசியமாக இருக்கக்கூடியதாக இந்த பூமியை சுற்றி அதிகம் தண்ணி தான் இருக்கு, ஜலம் தான் இருக்கு. ஆகவே இதுக்கு ஓவரால் ஜலாசியம், ஜலபரணின்னு பேரு. அதுக்கு பேஸாக இருக்கு. ஜலம் எங்கே இருக்கு? ஜலம் பூமிக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கு. பூமிங்கிறதான தட்டு தான் ஜலம் மேலே பரமிட்டு உட்காந்துருக்கு. ஜலம் செப்பரேட்டா இல்லை பூமியிலிருந்து. ஸோ பூமியும் ஜலம் 2 ஒன்று தான். ஆகவே இந்த மணிபூரக சக்கரம் அப்படிங்கிறதான வயிறு பகுதியும் அதை தாங்கக்கூடியதான் அந்த இடுப்பு இருக்கே, இந்த கடி பிரதேசம். கடி அப்படின்னா இடுப்பு. ஸோ அந்த கடிப்பிரதேசம் தான் இது அப்படியே தாங்கிட்டு இருக்கிறது மொத்தமாகவே. இது வந்து இந்த தடத்திலிருந்து உற்பத்தியான ஒரு வள்ளிக்கொடி மேலே இப்படி பறந்து போய் அதில் 2 பழங்கள் மட்டும் காய்ச்சி தொங்கினா எப்படி இருக்குமோ பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதான பாவனையை முன்னாடி கொண்டு கொடுத்தார் நமக்கு. இதில் இருக்கிறதான அர்த்தத்தை நம்ம பார்க்குற நேரத்தில் சயின்டிஃபிக்லி வி ஆல் நோ ஒரு ரகசியம். அதாவது இந்த பூமி என்பது வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இவங்களெல்லாம் சுத்துற நேரத்தில் 23 டிகிரி டில்ட்டாக இருக்கிறது. ஒரு பக்கம் வளைஞ்சிருக்கும் கொஞ்சம், ஒரு டில்ட்டு. அதனால நமக்கு வந்து இரவும் பகலும் மாறி மாறி கரெக்டாக வந்துட்டு இருக்கு 12 ஹவர் பேசிஸில். மற்ற சில கிரகங்களுக்கெல்லாம் வந்து டில்ட்டு நேரடியாகவே இருக்கும், டில்ட்டே இல்லை. சில பேருக்கு வந்து ஓவர் டில்ட்டாக இருக்கும். அதனால அங்கெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து 60 ஹவர் வந்து ஒரு நாள், சில பேருக்கு வந்து இப்போ புதனுக்கெல்லாம் வந்து புதன் பிளானெட்ல வந்து ஒரு நாளைக்கு 3-4 தடவை சூரியோதயம், 8 தடவை சன்செட் நடக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதா விசித்திரமாக இருக்குது. இந்த பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 23 டிகிரி டில்ட் இருக்கு பாருங்க. இது அந்த 23 விகாரங்கள். அந்த 23 டில்ட்டை தான் இங்க சக்கரமாக சின்ன 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 சக்கரமாக போட்டு வர்றார் பகவத் பாதர். 22 ஒருவேளை இந்த கிருதி பண்ற நேரத்தில் 22 இருந்திருக்கும். இதுக்கு அயனாம்சம்னு பேரு. இந்த அயனாம்சம் சயனம் எல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு நான் ஜோதிஷாஸ்திரத்துல. இந்த அயனாம்சத்துல 23 டிகிரி இருந்து இப்படி டில்ட்ல வந்துட்டு இருக்கு. அதாவது 1400 வருஷங்களுக்கு முன்னாடி. இனி 25 வரத்துக்கு வந்து நமக்கு இனி அனதர் 900 to 1000 இயர்ஸ் ஆகும். ஒரு வருஷம் வந்து 4 செகண்ட் தான் அது வந்து டில்ட் ஆகுறது. ஓகே, இதெல்லாம் பெரிய சயின்டிஃபிக் ஸ்டடி, இதில் பற்றி நிறைய அதிகமாக பேசலாம். பட் நமக்கு வந்து ஜஸ்ட் சயின்ஸ் இஸ் நாட் அத்தன்டிஃபையிங் ஸ்பிரிச்சுவல் லிரிக்ஸை, புரியுறதா? ஸ்பிரிச்சுவல் லிரிக்ஸுங்கிறது வந்துட்டு சாதனையினால மூலாதார பத்மத்திலிருந்து எழும்பி வந்ததான மகத்தத்துவங்கள். சயின்ஸு வயிற்று பழப்புக்காக வந்ததான தொழில். யார் எவ்வளோ பணம் கொடுக்குறாலோ அதுக்கு தகுந்த மாதிரி அவள் கண்டுபிடிச்சு சொல்லி எழுதிடுவா. அதை நம்பினா காரியத்துக்கு உதவாது. பிகாஸ் சயின்ஸ் வந்து ஃப்ரெஜைல், அது மாறிண்டே இருக்கும், ஸ்திரம் கிடையாது. சாஸ்திரங்கிறது வந்து ஸ்திரம், சாஸ்வதா. இது சாஸ்திரா. எது ஸ்திரமோ அது சாஸ்திரம்னு பேரு, எது அஸ்திரமோ அதுக்கு சயின்ஸ்னு பேரு. ஸோ அதாவது சயின்ஸ் நம்பவே முடியாது. அது ஒரு இடத்துல இருந்துக்கும், இன்னொரு இடத்துல அனுபவம் போயிருக்கும், அது மாறி போயிருக்கும். அதுக்கு சேஞ்சபிள், அது மாற்றம் இருக்கக்கூடியது. மாற்றம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அனாத்மா. மாற்றம் இல்லாத ஒன்று மட்டும்தான் ஆத்மா. நம்ம வந்து ஆத்ம வித்தைக்கு வந்து அனாத்ம வித்யை வந்து சோர்ஸோ அல்லது ரிசோர்ஸோ ஆக முடியாது, ஒத்தன்டிஃபையரோ ஆக முடியாது. அவங்களுடைய ப்ரூஃபும் சர்டிஃபிகேஷன் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய இடத்துலேருந்து அவள் ஏதாவது நக்கா வச்சாங்க, அவளுக்கு பொழப்புக்கு ஏதாவது போட்டு கொடுக்கணும், புரியுதா? இன்ன வரைக்கும் லோகம் கண்டுபிடிக்கிறது பூராவும் எதிலிருந்து அப்படின்னா, இயற்கையாகவே வேத சாஸ்திரங்கள்லையும் மகர்ஷிகளும் கண்டுபிடிச்ச தத்துவங்களுடைய 10% கூட இன்னி டோட்டல் மாடர்ன் சயின்டிஃபிக் வேர்ல்டு உபயோகப்படுறது கிடையாது. அப்போ நினைச்சு பாருங்க, இன்னி 90% கவர் பண்ணுறதுக்கு இனி எத்தனை யுகங்கள் இவங்க கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவு பெரிய ரகசியங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஏற்கனவே இருக்கு. ஆகவே இது எல்லாத்தையும் உட்கொண்டு ஒரு ஆளை அர்த்தம் சொல்றது அப்படிங்கிற கஷ்டம். இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இடுப்பு வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரியும் இந்த ஃப்ரண்டில் இருக்க கொஞ்சம் குஞ்சு போயிருக்கிறதா மாதிரியும் தெரியும். இதான் வசிஞாதி வார்த்தைகள் சொன்னார்கள். அது என்ன ஆயிடும் அப்படின்னா, பார்க்குறவங்களுக்கு அது எங்கேயாவது இடிஞ்சு விழுந்துடுமோ ஒடிஞ்சு விழுந்துடுமோ அப்படிங்கிறதான பயத்தை உருவாக்குற நேரத்தில் அந்த இடுப்பை வந்து சரியா ப்ராப்பரா பேஸ்ல இருக்கட்டும் அப்படின்னு வேண்டுகிறார். அதாவது இந்த பூலோகம் இப்போ எந்த நிலையில இருக்கிறதோ அந்த நிலையிலேயே இருக்கட்டும் பல்லாண்டு காலங்கள். அப்படியானா மட்டும்தான் ப்ராபபிளி 12 மணி நேரம் டே, 12 மணி நேரம் நைட்டு, அப்படி 24 மணி நேரத்தில் ஒரு நாள், இப்படி கரெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த காலத்தை பேஸ் பண்ணி தான் பயிர் வர்க்கங்கள் எல்லாம் நம்மளால் வந்து அறுவடை பண்ண முடியும். நமக்கு வந்து நாளைக்கு நான் 7 மணிக்கு சந்திக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு 7 மணி வரணுமே. அதுக்கு இது ஸ்திரமாக இருக்கணும். ஏதாவது ஒன்று பேஸு ஸ்திரமாக இருந்தால் தான் மற்றதெல்லாம் சலிச்சுக்கிட்டு பரவாயில்லை. ஸ்திரமான ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும்.
அதைத்தான் பகவத்பாதர் இங்க எய்ம் பண்றார். ஸோ ஒரு சாதகன் உபாசனா பண்ற நேரத்துல மூலாதார பத்மங்கிறதான பத்மத்துல ஸ்திரமாக நல்ல உறப்போடு இருக்கணும், அதுக்குள்ள கன்விக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுல இருந்துதான் இந்த மூலாதாரத்திலிருந்து எழும்பிதான பராசக்தி என்கிறதான குண்டலினி சக்தி சுவாதிஷ்டானம் மணிபூரம் எல்லாம் தாண்டி அநாகதா விசுத்தி ஆத்மை அப்படிங்கிறதான சக்கரத்தை ஏறி சகசார பத்மம் அப்படிங்கிறதான பராகாசத்தோட ஐக்கியமாகிறது. இந்த நேரத்துல பேஸ் சக்கரம் அப்படிங்கிறதான மூலாதார பத்மத்துல அவனுக்கு சுஸ்திரத்தை வரலை அப்படின்னா அவன் மேல்கொண்டு இருக்கிறதான சக்கரங்களை ஏறவும் முடியாது, பராசக்தி ஐக்கியத்தை அடையவும் முடியாது அப்படிங்கிறதான வருத்தத்தை தான் அவருடைய வேத பாஷை அப்படிங்கிறதான உபாசனா பாஷை அல்லது யோக பாஷையில சொல்லியிருக்காரு இந்த ஸ்தோத்திரத்தை. ஸோ நம்ம டைரக்டாக எடுத்துட்டோமானா அது பெரிய ஆபாசமாக இருக்கிற மாதிரி தோணும். இது தப்பு. அப்படி எல்லாம் அதனுடைய அர்த்த பாவனை. ஹவவர் ஒரு பெண்ணை வர்ணிக்கிற நேரத்தில் அவருடைய அழகை வர்ணிக்கிற நேரத்தில் இப்படியெல்லாம் வர்ணனை பண்ண தான் அது ஒரு பெண்மையின் மதிப்பு அதிகமாக்கி நம்மளுடைய மைண்டுக்குள்ள உட்காந்து வைக்க முடியும். பகவத்பாதருடைய எண்ணம் ரொம்ப சிம்பிள். எப்படியாவது தாயாருடைய மூர்த்தி பாவத்தினாலேயோ கீர்த்தி பாவத்தினாலேயோ ஐஸ்வர்ய பாவத்தினாலேயோ நாம பாவத்தினாலேயோ பாப்புலாரிட்டி பாவத்தினாலேயோ சீடனுடைய மனசுக்குள்ள ஒரு சாதகனுடைய பக்தனுடைய மனசுக்குள்ள இந்த அம்பாளுடைய திருவுருவம் சதா சர்வகாரம் விளங்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் அவரை பொறுத்த வரைக்கும். அது எந்த விதத்தை வேணா நம்ம எடுத்துக்கலாம். பல்ல விளக்கணும், அது உமுக்கேரி ஆனாலும் பரவாயில்லை, பேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லை, சொபிஸ்டிகேட்டட் பேஸ்ட் ஆனாலும் எப்படியோ இல்லை வெறும் விரலால போட்டு தேய்ச்சாலும் பரவாயில்லை, பல்லு விளக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். மார்க்கங்கள் பலதாக இருக்கலாம். அந்த ஒரு ரகசிய தத்துவத்தை பலவிதமான அர்த்தங்கள் ஆங்கிள் இந்த ஸ்லோகத்தை அமைச்சு கொடுத்தார். இப்ப நமக்கு தெரியறதா ஏன் இந்த 22 சக்கரங்கள் இருக்கக்கூடியதான ஒரு சக்கரத்தை இந்த மந்திரத்துக்கு ஸ்பெசிபிக்காக உபயோகப்படுத்தி க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்ச மந்திரத்தை உபயோகப்படுத்தி சர்வஜன மோகனம் அப்படிங்கிறதான சர்வஜன மோகனம் அப்படின்னா என்ன? இந்த பூமி இன்னைக்கு எங்க உட்காந்து சுத்திட்டு இருக்கோ இந்த இடத்த விட்டு வெளியிட போக கூடாது. இது விலகி போயிடுத்து வச்சுக்கோ, இங்கே எங்கேயுமா எல்லாம் தாறுமாறாயிடும். இன்னைக்கு சமுத்திரம் இருக்கிற இடத்துல நாளைக்கு கரை வரும், கரை இருக்கிற இடத்துல பர்வதம் வரும், பர்வதம் இருக்கிற இடத்துல மலை வந்திருக்கும். எல்லாம் போச்சு, கோவிந்தா கோவிந்தா, சர்வம் அழிந்து போயிடும். அது வரக்கூடாது, அது வரக்கூடாம நீ தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு விண்ணப்பத்தை உத்தமனான ஒரு பப்ளிக், இதுதான் ஜெகத்குரு. ஜெகத்குருன்ற அர்த்தம் புரியறதா? இப்போ இந்த பிரபஞ்சத்துல இந்த பூலோகம் எப்படி அது ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாழுகிறதோ அந்த பூமியில நானும் இருக்கேன், உன்னுடைய கோவில்களும் இருக்கு, உன்னுடைய புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கு, உத்தமமான பக்தர்கள் அங்க இருக்கா, பக்தர்கள் ஆக வேண்டும் என்று விருப்பம் காட்டக்கூடியதான ஜனங்கள் இருக்கா, பலவிதமான ஜீவராசிகள் இந்த பூலோகத்தை ஒட்டி வாழ்கிறதம்மா. இவங்க எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், இவங்களுக்கு நாசம் ஏற்படக்கூடாது, இவங்க எல்லாரும் பயிற்சி தேட இருக்கா இந்த பூலோகத்துல. பலவிதமான நட்சத்திர மண்டலங்கள்ல இருந்தும் பலவிதமான கிரக மண்டலங்கள்ல இருந்தும் எல்லாம் அந்த ஜீவசக்திகள் ஒன்றாக சேர்ந்ததுதான் இந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா இந்த பூலோகத்தை ஒன்ன நாடி வந்திருக்கார்கள். அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே, நீ எப்படியாவது அவங்களுக்கு மோட்சபாதத்தை காட்டி கொடுப்பாய், மோட்சம் கொடுப்பாய் அப்படிங்கிறதா நம்பிக்கை. தேவர்களும் கிண்ணர்களும் கந்தர்வர்களும் பிசாசுகளும் எல்லா ஜீவராசிகளும் எந்தெந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் இந்த என்ட்ரி பாயிண்ட் துவாரகா அப்படிங்கிற போன நாமத்தில் கத்துட்டோமே, மோட்சத்துக்குள்ளதான பாதை, கேட்வே ஒன்லி ஃப்ரம் பூலோகம். அந்த பூலோகத்துக்கு ஏதாவது அழிவு வந்துடுத்து, அந்த பூலோகத்துக்கு ஏதாவது மாற்றம் வந்துடுத்து அப்படின்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் தகராறா போயிடும். அப்படியெல்லாம் வந்துடக்கூடாது. அது ஸ்திரமாக இருக்க வேண்டும் இந்த பூலோகம். பூலோகத்தோடு லேண்ட்மார்க் என்னன்னா 23 டிகிரி டில்ட்டு தான் அதுக்கு அது அடையாளம். அந்த டில்ட்லேருந்து கொஞ்சம் இங்கெங்கே மாறி போயிட்டு பூமி எங்கேயோ போயிருக்கும். சந்திரன் வேற இடத்துல இருப்பார், சூரிய வேற எங்கேயோ இருப்பார், மற்ற கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அப்புறமா நமக்கு அவ்வளோதான், பஜனை பாட வேண்டியது. இது வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப தாழ்ந்த விண்ணப்பத்தோட அம்பாளை ரொம்ப பிரியமான தன்னுடைய நாமத்தினால நாதி திலகமான சைலதனையே அப்படின்னு அழைக்கிறார். சைலதனையே அப்படின்னா பர்வதராஜனுடைய புத்திரி. பூலோகத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, முதல்ல மலைகள், இரண்டாவது வனங்கள் காடுகள், மூன்றாவது ஜலப்பிரதேசம் வந்துடும். அதற்கு அடுத்துதான் பூப்பிரதேசம். இப்போ பஞ்சதசாட்சர மந்திரத்துல 3 கண்டங்களை நம்ம கத்துண்டோம். பிரதம கண்டம், மத்திய கண்டம், சக்தி கண்டம். அதுல மத்தியகூடம் அப்படிங்கிறதான இடம்தான் இந்த பூப்பிரஸ்தாரத்தை பூராவுமே எடுத்து சொல்லுகிறது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்கம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த பூலோகம் தான் பேஸு, இதுதான் ஒரு இண்டெக்ஸினுடைய 100 பாயிண்ட். இதுக்கு மேலேயும் கீழே 2 விதமாக இருக்கு. ஆகவே பூலோகம் ஸ்திரமாக இருந்தால்தான் மற்ற எந்த உலகங்களுக்கும் சஞ்சாரம் செய்ய முடியும் இந்த ஜீவாத்மாவினால. அப்ப இதுக்கும் காரணமாக இருக்கிறது உன்னுடைய இந்த அருள், உன்னுடைய கருணை, உன்னுடைய
கருணா கடாட்சம், அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கணும் நீ அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு பெரிய விண்ணப்பம். அப்படிங்கிறதான ஒரு சப்ளிகேஷன் மோடல் தான். இதை வந்து உபமா அலங்காரம் அப்படிங்கிறத அலங்கார சித்தாந்தத்தை உபயோகப்படுத்தி இந்த ஸ்தோத்திரத்தை பகவத்பாதர் வடித்து கொடுத்திருக்காரு நமக்கு. நிசர்கக்ஷீணஸ்ய ஸ்தனதடபதேன க்ளம்ரஜுஷோ நமன்மூர்த்தேன ஆரீதிலக சனகைஸ்த்ருட்யத இவா சிரம் தே மத்யஸ்ய துடித தடிநீதீர தருணா சமாவஸ்தா ஸ்தேம்னோ பவது குசலம் சைலதனயே. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.